ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் முதல் பாடல் குறித்து அனிருத் அவர்கள் இப்போ சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக முதல் பாடல் பற்றி அவரே லைக்கா சொல்கிறதுக்கு முன்னாடியே அனிருத் அவர்கள் சொல்லிட்டாரு. என்ன சொல்லியிருக்காரு, என்னம்மா அந்த பாட்டு இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பேசலாம். ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுதுங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் நேற்று அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து பல மடங்கு அந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் வியாபாரம் எல்லாமே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகி ஹைப்பில் இருந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்துடைய முதல் பாடல் குறித்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் போடுவான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் அனிருத் அவர்கள் போட்டு போயிட்டாப்புல. மனசிலாயோ அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையன் சாங் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்டர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ஹண்டர் அப்படின்னா வேட்டைக்காரன், வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பாட்டோடைய டைட்டில் நினைக்கிறேன். ஸோ இதை சொல்லியிருக்காரு அனிருத் அவர்கள். ஸோ இந்த பாட்டோடைய டைட்டில் ஹண்டர் வந்தாரா இருக்குமாங்கிறது நமக்கு அப்புறம் தான் தெரியும். பட் ஆனால் இப்போ வரைக்கும் இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த பாட்டுக்கு நம்ம சூப்பர் சுப்பு லிரிக்ஸ் எழுதுறாரு அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா நேற்றே இது பற்றி அனிருத் அவர்கள் லைட்டாக ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு. அப்போ இன்ஸ்டாகிராமில் அனிருத் அவர்களுக்கு அப்படியே குவாட் பண்ணி நம்ம சூப்பர் சுப்பு ஹண்டர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போனார். இப்போ கிட்டத்தட்ட ஹண்டர் வந்தார் அப்படிங்கிறதா படத்துடைய இந்த பாட்டுடைய ஒரு லைனாக இருக்குமோ இல்லை டைட்டிலாக இருக்குமோன்னு தெரியல. பட் ஏதாவது ஒன்றா இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அடித்து சொல்லலாம். ஸோ வேட்டைக்காரன் வரார், அதான் வேறு என்ன அர்த்தம். நம்ம சேனல்லே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், நீங்கள் முன்னாடி பார்த்தா தெரியும். முதல் பாடல் வேட்டைக்காரன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோவில் கூட. ஸோ அது இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஸோ வில் சி நிறைய இருக்குது அனிருத்தவர்கள் என்னென்ன மாதிரிலாம் அந்த படத்தில் விளையாடி இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா படத்துடைய ரிலீஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஏன்னா இவனுங்க லேட் பண்ணி பக்கத்தில் வரும்போது இப்போ தான் ரிலீஸ்னு அறிவிச்சனால கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நமக்கு நிறைய ரிலீஸ், அதாவது அப்டேட்ஸ் நிறைய இருக்குது. டீசர் உடனே ரிலீஸ் ஆகிடும், எப்படியும் சாங்ஸும் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சன் பிக்சர்ஸ் இருந்தால் நிறைய ப்ரோமோஸ் கிடைக்கும், லைக்கா எப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம கோவத்தெல்லாம் அடக்கி வச்சுட்டு தலைவர் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி ரசிச்சுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஃபஸ்ட் சாங் வரும்போது அதை பற்றி நிறைய பேசலாம். உங்கள் கருத்து சொல்லுங்கள். இதை பற்றி லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.